ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் வந்துட்டு 11th சிறப்பு தமிழ்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு பி குதும்பை சித்தர். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் சித்தர் ஆவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இடைக்காட்டு சித்தர். நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு கீர்த்தனை வகைகளுள் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சிற்றிலக்கியம். இதுதான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள், புக்கில் வந்துட்டு இடைக்காட்டு சித்தர் பாடலில் வந்துட்டு கடைசி இது பாருங்கள், எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இது வந்துட்டு இடைக்காட்டு சித்தர் பாடல் வந்துட்டு இந்த வரிகள் இருக்கா, இது வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. பாடலடிகளை இயற்றிய சித்தர் யாருன்னா இடைக்காட்டு சித்தர் தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த குதும்பை சித்தர் பாடல் பாருங்கள். வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதும்பாய், பட்டயம் ஏதுக்கடி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞான கற்பங்கள் ஏதுக்கடி குதும்பாய், கற்பங்கள் ஏதுக்கடி முத்தமிழ் கற்று முயங்கும் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி குதும்பாய், சத்தங்கள் ஏதுக்கடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு குதும்பை சித்தர் பாடல். அதாவது இவருடைய பாடல்கள் வந்துட்டு குதும்பாய் என்று, அதாவது இவர் வந்துட்டு குதும்பாய் அப்படிங்கிறது மகடு முன்னிலை வருவதை இவர் வந்துட்டு குதும்பை சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே குதும்பாய் உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இந்த உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஸோ ஆன்சர் வந்துட்டு குதும்பை சித்தர் தான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீர்த்தனை வகைகளுள் ஒன்றாகும் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இங்கே பாருங்கள், கீர்த்தனை, அதாவது கீர்த்தனைகள் வந்துட்டு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர் கீர்த்தனை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாகும் அப்படிங்கிறதா வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமையாக அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. அதாவது மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமையாக அமைகிறதுனா ஐவகை. இது புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா. மேடை பேச்சு நடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. மேடை பேச்சு பொதுவாக, அதாவது கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்கு மொழி நடை, கொச்சை நடை என ஐவகை நடைகளை கொண்டது. ஐவகை அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ வந்துட்டு மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்கே வந்துட்டு ஐவகை அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வரும்.